நீங்க எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது. பட்டி அத்தனை பரிதவிச்சிருந்து இன்னைக்கு இதனால அவமானம் மரபுல்லா சொல்றேன். இதனால அவமானம் வந்துருமா இல்ல நீ எனக்கு அலங்காரம் பண்ணி தருவியான்னு கேட்டுட்டு நிக்கிற. இல்லையா தாயி? தாயி அலங்காரம் பண்ணி போடலாங்க முடியாது. எந்த வத்துல குறை இல்லாம மீட்டு கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பொரு. போதுமா தாயி? நாங்கார கருப்பரம் கூட வந்து நின்று கொண்டாடி வந்து அந்த அதிசயத்தை முடிச்சு தந்துடுவா. ஒரு பெண்டாவாதிட்டு போய் கும்பிட்டியா அந்த ஆயா ஒன்னும் ஜெயிலன்னு சொல்லி கவலைப்படாத. அந்த ஆயாலை விடாத கும்பிடு. அவதான் இங்க திசை காமிச்சுட்டு இருக்கிறா. போ வரம்போ முடக்கி கிடக்குதாயோன்ற பட்டி ரெட்டியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், வருமானம் பத்த மாட்டேங்குது. தொட்டதெல்லாம் நட்டா இல்லத்துக்குள்ள நிம்மதி. மரபொருள சொல்றது புரிஞ்சுதா? தாயே உன்ற பட்டியை முடக்கி 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. திரேகம் அத்தனையுமே அக்னியா முழங்கு இல்லையா? திரேகம் அத்தனை அக்னியா முழங்கு. மருத்துவ ரீதியாகவும் பார்த்தாச்சு, தேவாதி ரீதியாகவும் பார்த்தாச்சு, எங்கெங்கேயோ போய் கையெழுதி பார்த்துட்ட. இன்னைக்கு என் பட்டியல வந்து அந்த நோவு நொடி நீக்கி கொடுக்கணும் கேட்டுட்டு நிக்குதாயா இல்லையா? தாயி இது நோவும் இல்லை நொடியும் இல்லை, இது மொண்டி கட்டுன்னு சொல்லிட்டு அதாவது ஏவல் சம்பந்தப்பட்டது. புரியுதா? உடம்பு புற தீயா எரியுமாயா. இதை நல்லது பண்ணி கொடுத்து பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. நல்லது பண்ணி கொடுத்தெல்லாம் தகுதிமான இல்லை. அது போக இல்லத்து ரீதியாக நிம்மதி இல்லையாயா. எல்லாத்தையும் கைப்பற்றி மட்டியில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலிருந்து என்ற ஆட்டத்தை காமிக்கிற என்ன? இன்னையிலிருந்து என்ற ஆட்டத்தை காமிக்கிறனாயா பிடிச்சிக்கோ. தேய்ச்சி 2 எப்படி தனி வாக்கணும்னு கேட்டுக்கா. முகம் பூசி தனி வாக்கு சொல்லு. பொண்ணா நான் இருக்கிற தகுதிமான இல்ல. கருப்பம் கோட்டையில வந்து என் மேல வார்த்தை போட்டீங்களா? வார்த்தை நான் சுமக்கிற தகுதிமான இல்ல. கவலைப்பட வேண்டாமாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு பாதையை காமிச்சிடலாம். புரிஞ்சுதாயி? இல்லத்துக்குள்ளார அக்னியா குமரி 6ஆ பெரிய வந்து என் பட்டியல் நிக்குது. மத்தனை கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா. எங்கெங்கயோ மரம் மாறி போய் நிக்குது. அந்த மரம் மாறி போய் நிக்கிறது மறந்திருப்பி என்ற நோட்டத்தை கொடுத்து உடனே வந்து கேட்டு நிக்குதா. நாங்க கவலைப்பட வேண்டாமாயா. மட்ட உடைக்கணாயா பேர் நிலைக்கு வந்து நிறுத்துறோம். மரபுள்ள சொல்ற புரிஞ்சுதா? தாயே ஒன்னும் சமாளிக்க முடியலையா? இல்லத்துக்குள்ளார அத்தனையுமே இன்னைக்கு அக்னியா முழங்கி 6ஆ பெரிய நிக்குது ஐயா. தொழில் ரீதியாவும் சரி, மொண்டிக்கட்டுல உடல் ரீதியாவும் சரி, இன்னைக்கு அலங்கோலப்பட்டு நிக்குது. இந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு நடையோட்டி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நன்றி என்னைய நடை ஓட்டி இல்லாமா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்திட்ட போய் கையேந்திட்டு நின்னியா? அதெல்லாம் கையேந்து அடையாளம் போட்டு நடத்தி கொடுத்தாரு. போதுமா? கவலைப்படாத. தாய் தகப்பனுமா நான் இருக்கிற சாட்சி கொடுத்தார். சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? பொண்ணா என்னதாயி இல்லத்துக்குள்ள ஒண்ணு சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறீங்க. உடலே தாயி கைக்கும் அடங்க மாட்டேங்குது. ஐயூட்டால தெரிச்சு போய மாட்டேங்குதே. இதை நல்லபடியா என் கை பத்தி என் குடும்பத்தை வாழ வச்சு கொடுத்து வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். 1. 2வது காசு வேற பக்கம் வேற விரையமாகுதாயா. அந்த விரயத்தை மீட்டு எல்லா விதத்திலையும் என் பட்டியை வாழ வச்சு கொடுத்து மரபெல்லாம் பேசிட்டு வர. இதனால எத்தனை அவமானம் செஞ்சு நிக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? கவலைப்படாதியா. மீட்டு தந்துடுறேன். நான் இருக்கிற தகுதிமான இல்லை கட்டை உடைச்சு பங்கம் இல்லாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். போதுமா? தாயே ஒண்ணுமே சொல்ல முடியாது நிக்கிறேன் இல்லையா தாயி? இன்னைக்கு விட்டதும் வர மாட்டேங்குது, வர்றது நிக்க மாட்டேங்குது இல்லையா தாயி? இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. இதுக்கு விட தேடி கொடுத்து எப்படியா அதெல்லாம் கைப்பற்றிய பட்டி வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம்.
இது வரைக்கும் ஏமாந்துட்ட, இனி தானம் காய்ப்பு பிடிச்சுப்பியா? முடிச்சுக்கிறேன் சாமி. 10ஆம் நாள் ஒரு உத்தரவு போடுற, அது பிரகாரம் போ, அத்தனையும் ஜாதிச்சு போடலாம். பயப்படாத, மீட்டு தந்துடுறேன். என்ன அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதியில தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு 4வது எங்கெங்கயோ எப்படி எப்படியோ போகுது. அது போகிறத நிறுத்தி கொண்டு வந்து என் பட்டியல நிறுத்தி நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மறுபடியும் சொல்றது புரியுதா இல்ல உடைச்சிட்டுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மாநில தாயி சூது நடக்குது உச்சாரங்க. புரிஞ்சுட்டியா? என் பட்டிக்கு வண்டியில நான் பார்த்துக்கிட்டு எல்லாரும் மங்கம் இல்லாம அதை ஜெயிச்சு கொள்ளலாமாயா. நான் இருக்கிற தகிரிமான 9ஆவது நாள் உன்ற வீட்டுல அதிசயம் நடக்கு. மாத்ததான் வீட்டு கொடுத்துற வாங்கி சொன்னது புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதா? வா போவோம். இந்த தாய் காரியம் கை கூட மாட்டேங்குதா? இல்ல மத்தடிமை இன்னைக்கு உள்ள அழு வெளியே சிரிச்சிருக்கிறியா? சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இல்லத்துக்குள்ளார சில விஷயம் வெளியே சொல்ல முடியாம முடிச்சுட்டு நிற்கிறேன். இது நல்லபடியா மீட்டு என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா? இந்த பாவத்து கருப்பு மரபுள்ளா பேசிட்டேன். சாதிச்சு கொடுத்தாரு சத்தியமா போகிறோம். அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்குதாயா இல்லையா? எந்த முகம் போனாலும் மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு. தாயே நேரத்தை நிறைய பேர் எத்தனையோ சங்கடத்துல வராங்க. புரிஞ்சுதா? எல்லாமே என்ற குழந்தை தான். யாரும் உன்னை தப்பாவோ மத்தையிலோ யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு இன்னைக்கு தானே வந்திருக்கிற. அப்படிங்கிற போது நான் சிலதான் உடைச்சு பேசுவேன், சிலதை மறைச்சு பேசுவேன். உடைச்சு பேசுனா பேசிடலாம். புரிஞ்சுதா தாயி? தீராத குறையோட வந்து நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? நீ எத்தனையோ விதத்துல பார்த்தாச்சு பேர் விளங்க மாட்டேங்குது. இது நல்லபடியா பேர் விளங்கி வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு என் பட்டி பேர் விளங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது ஒண்ணு. அதுதான் நீ கேட்க வந்தது. 2வது இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குதாயா இல்லையா தாயி? 4ஆவது விதத்திலும் எத்த கையா நின்று ஒரு பொண்ணானால பெரிய சிக்கல்ல சிக்கிட்டு நிக்கிறிய. நீயும் புரிஞ்சுக்கோன்னு. உன்னை தப்பா சொல்லல, இது வேற இல்லையா? போட்டி பொறாம ரீதியா இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீண்டி தீண்டி பாக்குறாங்க. புரிஞ்சுதா? அது தர விட கிடைக்காம முடிச்சுட்டு நிக்கிற. தீண்டி போடலாமாயா? நாகபாம்பு கிட்ட தான் வந்திருக்கிற. புரிஞ்சுதா? நாகபாம்பு நானு. எனக்கு பால் வாத்து வந்துட்டா மாணிக்கத்தை கட்டுவேன். நீ சீண்டி பார்த்துட்டா சீரி தீண்டியே போடுவனாயா? உனக்கு கூட வரம்போ போது. நீ இது வரைக்கும் நீ பட்டது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டா போதுமா? வரத்தை கொடுத்தாரு. என்னது ஐயே காரியம் கை கொட்டி கொடுக்கணுமா? தவணையா இக்க போகுது. எந்த முகம் போனாலும் காரியம் அத்தனையுமே இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல போற இதுல போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை அலக்கழிச்சு நிக்கிறாங்க. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிற. அவங்க இருக்கிற உடைய நீ நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் தகப்பனுமா நான் இருக்கிறேன். என்ன உத்தரவு போட்டு தேச போட்டுலாமா? நான் இருக்கிறேன். ஆத்தங்கரையோட ஒரு சாமியை போய் கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? விடாத கும்பிடு. புரியுதா? முறையா திசையை காமிச்சு முடிச்சு கொடுத்தாரு. 1. 2வது வருமான ரீதியா பார்த்தா பல அடிபடுதாங்க. வருமானம் வர்ற மாதிரி வருது. உள்ள வந்து நிக்காத பின்னாடி பறந்துட்டு போகுது. இல்லத்துல நிம்மதி மரபுள்ள சொல்ல தகுதி மாதிரி இத்தனையும் கட்டில போட்டு வேடிக்கை பார்க்கற கட்டை தச்சு போடலாமாயாவா? வா குழப்பத்தில் நிக்கிறிய தாய் தப்புமா இருக்கிறது வந்துட்டு தாயி. போ இங்கெல்லாம் இங்க நிக்க வேண்டாம். போ அடியா தாயி என்ன சமாளிக்க முடியலையா? ரோம் நன்றி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ளார வருமான ரீதியா ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ளார தாயோட குழந்தையுமே உள்ள பள்ளியாயா. புரியுதா புரியலையா? இந்த விதத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறுப்பட்டியா நிக்குது. இதுக்கு நல்லபடியா பேர் வழங்க வச்சு அது எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்குது. நீ நம்பி வந்துட்டீங்களா? அப்ப ஏன் இத்தனை குழப்பம் போட்டு நிக்கிற? பொறுப்பு ஒப்பன புரிஞ்சுதா? வாங்க இந்த 2 கணி நீ தேய்ச்சி தண்ணி வாத்து போன, நீ தேய்ச்சி தண்ணி வாத்து போன. ஓகேவா? அதை மாத்தி எடுத்து
மற்றதுக்கெல்லாம் நீ இதை வச்சுக்கோ. இதை ஒன்னா ஏன்னா ரொம்ப தெளிவாக்குவ 11 நாள்ல விடதான் ஐயா ஆங்கன்னு அலங்காரம் பண்ண முடியாம முடிச்சுட்டு நிக்கிறேன். வெங்கன்னு கொஞ்சம் நிக்கி தசி விட்டு தசை நிம்மதி இல்லாத நிக்குது. வருமானமும் பத்த மாட்டேங்குது. ஒரு பெரிய காரியம் பண்ணி எதிர்பார்த்து நின்னுது. இன்னைக்கு அது கை கொடுமா கூடாதா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். சங்கரனாயா அதோட உன்ற கஷ்டத்தையும் நீக்கி பாரு. சரி போதுமா? பாலத்து கருப்பங்கோட்டையில பட்டி பெருகுது, பால் பொங்குது. 3 நாளுக்குள்ள முடிச்சு தரப்போம். சரி போதுமா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நூல் அந்து போயிருமா இல்ல நூல் புனைச்சு தந்துருவியான்னு கேட்கிறேன். சொல்றது புரியுதா? தாயி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாசு கருப்ப நான் இருக்கிறனாயா இனிமேல இப்படி ஏமாந்து விட்டுட்டு இனி கைப்பற்றி கொடுத்தா சாப்பிடுச்சியா குடிச்சியா மலையாட்டம் நினைச்சு வர்ற மாட்டுவா மாத்தி தரனாயா. மலை மேல இருக்கிற தேவாதி கும்பிட்டியா கும்பிட்டு இருக்கிறியா? விடக்கூடாதாயா? நீங்க எல்லாம் தேவாதியில பகிக்கிறீங்க புரிஞ்சுதா? தேவாதிக எங்களுக்கு தான் தெரியாத எப்படி என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் செய்யணும். நீங்க நாளைக்கே செய்யணும்னு கேட்கறீங்க. எங்களுக்கு முடியும். ஆனா அது செஞ்சா நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நீ அப்புறம் அவனை வருந்திட்டு வந்த எப்படி கைப்பிடிக்கும் புரியுதா? போதுமா? நாய் வாலாட்டிட்டு திரும்ப என்ன அடியா காரியமே முயற்சி எத்தனை முயற்சி பண்ணா தாமசமா நிக்கிற இல்லையா? அந்த தாமசம் இல்லாம விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிக்கிற. உத்தரவு போட்டுடலாமா ஐயா? போட்டுடலாம். அது போக சவால் போடுறாங்களா? நீயும் எத்தனையோ ரீதியா முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அத்தனை முயற்சி வீணாகி நிக்குது. இப்ப கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. தாய் தோப்பங்க நான் இருக்கேன். கைப்பற்றா புரிஞ்சுதா? பார்த்தலாம் அவியலாம் நாப்பலாம் பார்த்துருவோம். என்ன அதுல வந்து ஒரு இடத்துல நிக்கிற அந்த இடத்துல களைச்சுட்டோம்னா செய்ய போயிரு. கருப்பம் கோட்டையில கொடி நாட்டி தந்துடுறேன். இதை ஒரு சதவீதம் சரிவாக்கு ஒரு பத்திரமா வச்சுக்கோ. இல்லதான் நீ தொழில் ரீதியாக என்ன பண்றீங்க பண்ணி போவோம்.